இதுக்கப்புறம் நான் சொல்றது எதுவா இருந்தாலும் அத நீங்க அப்படியே கேட்கணும். இல்லனா அர்ஜுனுக்கு வீடியோ போகும், உங்க எல்லாரோட சாயமும் வெளுத்து போகும். கரெக்ட் தானே பவி? கரெக்ட். பவி, இனிமே நீ என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். தயவு செஞ்சு அந்த வீடியோ விஷயத்த மட்டும் அப்படியே விட்டுரு ப்ளீஸ். எனக்கும் விடணும்னு தான் தோணுது சித்தி. ஆனா பதிலுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் பவி. மாமா, அப்போ மாடியில இருந்து கீழே குதிக்கணும்னு பவி சொன்னாலும் அதையும் செய்வீங்களா? இவன் வேற அவளுக்கு இல்லாத ஐடியாவெல்லாம் எடுத்து கொடுக்கறானே. பயப்படாதீங்க, அவ்வளோ திகிலான டாஸ்க் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எனக்குள்ளயும் கொஞ்சம் ஹீரோ இருக்கு. அதான் தெரியுமே பவி, உனக்குள்ளதான் ஈரமும் இருக்குது வீரமும் இருக்குது. இந்த தூபம் போடுற வேலையெல்லாம் பவி கிட்ட வேணாம். இவ சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சரி, என்ன பண்ணணும்னு சொல்ல, பண்றோம். ஐயோ, என்ன டிடி பேச்சுல லைட்டா திமிரு தெரியுது? அப்படிலாம் இல்ல பவி. என்ன பண்ணணும் நீ சொன்னா அத நாங்க பண்ணிடுறோம். இது பத்தலையே, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டிடியூட் கம்மி பண்ணலாமே. பவிங்க, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ அத அப்படியே பண்ணிடுறோங்க பவிங்க. இது ரொம்ப இறங்குது. மாடுலேஷன்லயும் கொஞ்சம் மீடியம் லெவல்ல வை பாப்போம். டேய், உன் தங்கச்சிய வேற லெவல்ல செய்றா. டேய் விடுறா, என்னால முடியாதத பவி செய்றா, செய்யட்டும். சரி பவி, நீ என்ன பண்ணணும்னு சொல்றியோ அதே நாங்க செய்றோம். வெரி குட். இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. இன்னைக்கு உங்களுக்கு என்ன டாஸ்க்னா விருந்து. விருந்தா? கல்யாண விருந்து. யாரு கல்யாணத்துக்கு விருந்து பவி? எங்க கல்யாணத்துக்கு தான் மாமா. இன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும் மதிய சாப்பாட்ட நீங்க தான் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கணும். அர்ஜுனுக்கு சைனீஸ் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்ம ஊர் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுல நாங்க எதை பவி செய்யணும்? ரெண்டையுமே தான் செய்யணும். மெனு என்னங்கறத நந்துவும் மனோவும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சமைக்கிறதுக்கு கூடவே இருந்து சூப்பர்வைஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் சொல்ற டிஷ் எல்லாம் பக்காவா செஞ்சு 2 கேரியர்ல ஆபீஸ்க்கு கொண்டு வந்துருங்க. அதுவும் ஆன் டைம்ல. புரிஞ்சுதா பாய்ஸ்? எஸ் பவி. நானும் அர்ஜுனும் ஆபீஸ்க்கு கிளம்புறோம். நீங்க இவங்க கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. உங்க விருந்துக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சீரும் சிறப்புமா செம்மையா செஞ்சு கொண்டு வந்துருங்க. ஓகேவா? அப்படி செய்யலனா வீடியோ அர்ஜுனுக்கு போகும், இவங்க சாயம் எல்லாம் வெளுத்து போகும். மனோஜ் சார், என்னாச்சு? பவி கேபின்ல ஏசி ஒர்க் ஆகலையா? ஆமாம் சார், அது ரிப்பேர் ஆகிருக்கு. ஈவினிங் தான் சர்வீஸ்க்கு ஆள் வராங்க. சரி, ஓகே, சீக்கிரம் வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். ம்.
அர்ஜுன், என்ன இது? ஏசி ரிப்பேரா? ஆ, நீ ஒர்க் பண்ண கஷ்டப்படுறல அதான். ரொம்ப ஓவரா இருக்கு. ஃபேன் ஸ்பீட் வேணா கம்மி பண்ணட்டுமா? நான் ஃபேன சொல்லல, உன்ன சொல்றேன். ஏன் இதுல என்ன இருக்கு? அர்ஜுன், நீ இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர். இப்படிலாம் பண்றத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மேடம், கம்பெனில வேணா நான் ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கலாம். ஹம், ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட். ஹம். பொண்டாட்டி ஒண்ணு செய்யறப்போ எந்த ஆம்பளையும் அதெல்லாம் அசிங்கம்னு பார்க்க கூடாது. ஆஹா. அதனால நீ உன் ஒர்க்க மட்டும் பாரு. மத்தவங்க பாக்குறத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ சொன்னாலும் கேட்க மாட்டியே. ஏய், என்ன பண்ற? காத்தடிச்சிட்டு இருந்த. காத்தடிச்சிட்டு இருந்தியா இல்ல என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தியா? என்ன பவி, என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? அச்சோ, டேய் திருட்டு போன. நீ என்ன பார்த்த, எங்க பார்த்தன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தானே பார்த்தேன். ஆ, என்னது? ஒண்ணும் இல்லையே. ஆ, அதேதான் நானும் சொல்றேன். வீட்ல நம்மள ஏத்துக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். அது ஞாபகம் இருக்குல்ல? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது போதும். போய் வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாரு. போன்னு சொல்றேன்ல. சரி, நீயும் வா. அதான் லஞ்ச் டைம் ஆச்சுல, எங்கேயாவது வெளில போய் நல்லா சாப்பிட்டு வருவோம். ஆ, எதுக்கு வெளியில? இன்னைக்குதான் வீட்ல இருந்து விருந்தே வருதே. வந்துருச்சு. ஆ? மா, என்னமா இதெல்லாம்? உங்களுக்கு தான் அர்ஜுன். வீட்ல இருந்து சிக்கன், மட்டன், மீனுன்னு வகை வகையா சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஏமா, உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் எல்லாருமே கஞ்சி சாதம் சாப்பிட்டுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு இந்த விருந்தெல்லாம்? அதேதான் அர்ஜுன், நானும் கேட்டேன். எனக்காக நீங்க எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? அதுக்கு அத்தை வந்து சொன்னாங்க, இது நல்லா சாப்பிடுற வயசு அப்படின்னு. அத்தை தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க அர்ஜுன். அடி பாவி, ஆர்டர் போட்டதே இவதான். இப்ப அப்பாவி மாதிரி நடிக்கிறாளே. சரி, நானும் சிம்பிளா ஏதாவது செஞ்சு கொடுங்க அத்தைன்னு சொன்னேன். ஆனா அத்தை கேட்கவே இல்ல. பாரு, அத்தை என்னென்ன சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு. அம்மாவோட கேரக்டரே அதுதான் பவி. ஆ, அவங்க கோவத்துல பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனா பாசத்துல அப்படியே ஒண்ணு மாதிரி. அச்சச்சோ. நீ ஏன்டா சிரிக்கிற? அது வர வழியில ஒரு காமெடி பார்த்தோம் அர்ஜுன். அத நினைச்ச சிரிச்ச. சரிம்மா, நீங்க எடுத்து வைங்க. நீங்க செஞ்சத ஒரு டேஸ்ட் பண்ணிருவோம். சரி. என்னடா அர்ஜுன், உள்ள வெக்கையா இருக்கு. ஏசி இல்ல? அது ரிப்பேர்டா. பரவாயில்ல விடு அர்ஜுன். டிடி, நீ பாட்டுக்கு எங்களுக்கு இப்ப காத்து வரணும்னு அந்த டேபிள் ஃபேனை புடிச்சிட்டு நிக்காத. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்.
ஆமால டிடி, நீ கொஞ்சம் அந்த ஃபேனை எடுத்து பிடிச்சிக்கிறியா? பாவம் டிடி, ஏன் அவளை கஷ்டப்படுத்துற அர்ஜுன்? சேச்சே, டிடி இதெல்லாம் கஷ்டமா நினைக்கிற ஆளே கிடையாது. கரெக்டா டிடி? ஆமா மாம்ஸ், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இந்த பவி சிக்கன் வச்சுக்கோ. இருக்கட்டும் அத்தை, இருக்கட்டும் அத்தை. உனக்காக தானமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓ, அப்ப எனக்காக இல்லையாமா? முதல்ல என் மருமக தான் எனக்கு முக்கியம். அவ மனசு குளிர்ந்தாதானே நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். பார்த்தல பவி, எங்க அம்மாக்கு உன் மேல எவ்வளவு பாசம்னு. எல்லாம் வீடியோ செய்யற வேலைதான். வீடியோவா? எந்த வீடியோ? அது நம்ம கல்யாண வீடியோ அர்ஜுன். அத்தை அத போன்ல ஏத்தி வச்சு டெய்லியும் பாக்குறாங்களாம். அத பார்க்க பார்க்க அவங்களுக்கு என் மேல உள்ள பாசம் பல மடங்கு பெருசாகிட்டே போகுது போல. என்னத்த? ஆமா ஆமா, நீங்க சாப்பிடுங்க. மா, சாப்பாடு சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. எல்லாம் பவிக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணது அர்ஜுன். மருமகளே, உனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குல்லம்மா? ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தை. அதுக்காக தினமும் இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு வராதீங்க. உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அத்தை, பவி சொல்றது புரியுதா? டெய்லியும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணுமா? டேய், நீ வாய மூடுறா. பவி, அதான் நீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சே, டிடி இன்னும் ஃபேனை புடிச்சுக்கிட்டே நிக்கணுமா என்ன? எனக்கும் வேணான்னு தான் தோணுது. ஆனா பாவம் டிடி கேட்க மாட்டாளே. அந்த அளவுக்கு அதிகமா அவ எங்க மேல அன்பு வச்சிருக்கா. என்ன பண்ண சொல்ற? இல்ல டிடி. மா, நீங்க எல்லாரும் பவி மேல இவ்வளவு அன்பா இருக்கிறத பாக்குறப்போ செம்ம சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷமான நேரத்திலேயே நான் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னடா அர்ஜுன்? ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கும் பவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. நடந்த மாதிரி நாங்க நடிச்சோம். அப்படியா? என்ன சொல்ற அர்ஜுன்? நிஜமாவா? ஐயோ, எனக்கு இது தெரியவே தெரியாதே. அத்தை, ஓவர் ஆக்டிங் பண்ணாம கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசிங்க. ஆமாமா, நீங்க பவிய உங்க மனசார ஏத்துக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா இப்பதான் நீங்க பவிய முழுசா ஏத்துக்கிட்டதும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை அவளை மருமகன்னு பாசமா கூப்பிடுறீங்க. இதுக்கு மேல எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்கணும் சொல்லுங்க? அர்ஜுன், இப்ப நீ என்ன சொல்ல வர? நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு சொல்றேன். நீதானே சொன்ன, என்னைக்கு ஒண்ணு ஏத்துக்கிறாங்களோ
அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு. அப்புறம் என்ன? இரு, நான் இப்பவே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். யார் பேசுறது? ஐயா, நான் ரமாதேவி அவங்களுடைய பேரன் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. எனக்கும் பவித்ராவுக்கும் முதலிரவு வைக்கிறதுக்காக நேரம் குறிக்கணும். உங்களால கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுங்களா? ஏற்கனவே ஒரு நாள் குறிச்சு கொடுத்தேனே. அன்னைக்கு அதை நடத்த முடியல. இப்பதான் வீட்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கு. இப்ப நீங்க ஒரு நாள் குறிச்சு கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கு என்ன தம்பி, இன்னைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. முதலிரவு இன்னைக்கே நடத்திக்கலாமே. அப்படியா? இன்னைக்கே வச்சுக்கலாமா? ஆமா தம்பி, இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையான நாள். தாராளமா முதலிரவு வச்சுக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நல்லதுப்பா, நல்லதுப்பா. லேசா உன் இடுப்ப பார்த்ததுக்கே கேட்ட போட்டியே. எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பாத்தியா? பயங்கரமான ஆளுதான் நீ. அப்புறம் என்னம்மா, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. முதல்ல வீட்டுக்கு போய் அப்பா, மாமா, அத்தை இவங்க கிட்டலாம் விஷயத்த சொல்லி அதுக்கான ஏற்பாட்டை பண்ண சொல்லிருவோம். என்னது முதலிரவா? அதுக்கேப்பா இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? இல்ல, இது சாதாரண அதிர்ச்சி இல்ல அர்ஜுன், ஆனந்த அதிர்ச்சி. ஓ, ஆனந்த அதிர்ச்சியா? புதுசா இருக்கே. ஆனந்த கண்ணீர் கேள்விப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி எங்க முதலிரவு விஷயத்தை கேட்டதும் அந்த ஆனந்தத்துல மாமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படிதானே மாமா? ஆமா ஆமா. இல்ல அர்ஜுன், முதலிரவெல்லாம் ஒரு தடவை நடக்கிற விஷயம். அத மாத்தி மாத்தி வைக்கிறது நல்லாவா இருக்கு? கரெக்ட். ஆனா எங்களுக்கு தான் அன்னைக்கு முதலிரவே நடக்கலையே. முதலிரவு வேணான்னு முடிவு பண்ணது நீங்க எல்லாரும் பவிய மனசளவுல முழுசா ஏத்துக்காதனாலதான். ஆனா இப்பதான் பவிய நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நாங்க எங்க ஏத்துக்கிட்டோம்? இவ தான் எங்களை ஏத்துன்னு ஏத்துறாளே. ஆமா மாம்ஸ், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நல்ல நேரம்லாம் பார்க்கணும்ல. ஏய், எல்லாம் நம்ம ஜோசியர் கிட்ட பேசியாச்சு. அவர் இன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போதுமா? அப்போ அர்ஜுன் பவி ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு நடக்க போறதுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனி நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். நடக்க வேண்டியதுன்னா வேற என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடு தான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஆமா டிடி, அன்னைக்குதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையே. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, என்னைக்குமே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது. பவி, இங்க யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும்னு தெளிவா சொல்லிடு. மாமா, நீங்களும் சித்தப்பாவும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான இந்த பழம், பூ, என்னென்ன ஜாமான் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே பவி. என்ன மாமா, ஓகே தானே? ஓகே பவி. ஐயோ, என்ன மாமா பவின்னு நார்மலா கூப்பிடுறீங்க? மருமகளேன்னு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ஓகே மருமகளே, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுற மருமகளே. அப்புறம் அத்தை, பண்ணிடலாம் மருமகளே. அத்தை அத்தை, நான் இன்னும் சொல்லவே இல்ல. நீங்களும் சித்தியும் சேர்ந்து இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் பாத்துக்கோங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. அதனால தானே சித்தி அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தேன். ஏன்னா இதை விட பல கஷ்டமான விஷயங்களை நீங்க பண்ணவங்களாச்சே. அதெல்லாம் என்னன்னு இப்ப நான் சொல்லணுமா?
ஒன்றும் வேண்டாம் பவி, டெக்கரேஷன் தானே, சூப்பரா பண்ணிடலாம். ஹம். அடுத்து டிடி அர்ச்சனா. என்ன பவி, உன்னை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலங்காரம் பண்ணுமா? சூப்பர் அர்ச்சனா, நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டே. வெரி குட். டிடி, நீ ஃபேஷன் டிசைனர் தானே? அப்ப நீ தான் எனக்கான சாரியை செலக்ட் பண்ணணும். பண்ணிடுவல்ல? பண்ணலனா விடவா போற? கேக்கல. பெஸ்டா பண்ணிடுறேன் பவி, பெஸ்டா பண்ணிடுறேன். ஓ வெரி குட். ஓகே. ஏன் இதுல எங்களுக்கு எதுவும் ஒர்க் இல்லையா? இந்த சீரியல் லைட் கட்டுறது, இந்த ஸ்பீக்கர் செட் வைக்கிறது. ஏண்டா இங்க என்ன கட்சி மீட்டிங் நடக்க போகுது? ஆர்வ கோளாறு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அர்ஜுன் கூடவே இருந்து அவனை ரெடி பண்ணா போதும். சரி பவி, ரெடி பண்ணிடுவோம். பவி, ஆ? பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு முதலிரவு நடக்க போற விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம் அர்ஜுன், பாட்டி நார்த்ல இருக்கிறதுனால அவங்க ஃபோன் எப்போவாவது தான் ரீச் ஆகும். அதுவும் இல்லாம இப்பதான் முதலிரவு நடக்குதுன்னா அன்னைக்கு ஏன் நடக்கல, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்ல வேண்டி வரும். பாவம், அவங்களே டிராவல்ல இருப்பாங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதுவும் கரெக்ட் தான். பாட்டி வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். ஜோதி, இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இப்ப பாரு. எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்மா? பொதுவா முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்ல உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது சம்பிரதாயம். அத்தை இந்த வீட்ல இருந்தப்போ அவங்க உங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஆனா அத்தை தான் இப்போ வீட்ல இல்லையே. பாட்டி இல்லனா இப்ப என்ன அத்தை? இப்போதைக்கு வீட்ல பெரியவங்க நீங்களும் மாமாவும் தானே, நீங்க ஆசீர்வாதம் பண்ணலாமே. டி மடையா, நாங்கெல்லாம் ஒரு தலைமுறையை பார்த்தவங்க. உங்க பாட்டி மாதிரி வயசுல மூத்தவங்க தான் 2-3 தலைமுறையை பார்த்தவங்க. அவங்க தான் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி யாரும் வீட்ல இல்லாதப்ப இங்க முதலிரவு நடக்கிறது சரியா இருக்காது. அது சம்பிரதாயமும் கிடையாது. ஐயோ, அப்ப பாட்டி ஊர்ல இருந்து வர வரைக்கும் இந்த முதலிரவை வைக்க முடியாதா? ஆமா அர்ஜுன், அம்மா வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அவங்க ஆசீர்வாதத்தோட இன்னொரு நாள் பார்த்து உங்க முதலிரவை நடத்திடலாம். என்ன சொல்ற? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அட போங்கப்பா, எல்லாரும் பவியை ஏத்துக்கிட்டீங்க. சரி முதலிரவு இன்னைக்கு வச்சிடலான்னு பார்த்தா பாட்டி வரணும்னு சொல்றீங்க. சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பாட்டி வந்ததுக்கு அப்புறமே வச்சுக்கலாம். அதுக்கு அவசியமே இல்லை அர்ஜுன், இன்னைக்கே வச்சுக்கலாம். என்ன பவித்ரா புரியாம பேசிட்டு இருக்க? அத்தை நார்த் இந்தியால இருக்காங்கன்னு நீ தானமா இப்ப சொன்ன. அவங்க ஆசீர்வாதம் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் எப்படிமா நடக்கும்? அத்தை, இப்போ எங்களுக்கு பாட்டியோட ஆசீர்வாதம் வேணுமா, இல்ல 2 தலைமுறைய பார்த்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணுமா? ஆனா அம்மாவை தாண்டி நம்ம குடும்பத்துல அப்படி யாரும் பெரியவங்க இல்லையே. பவித்ரா, ஒருவேளை காயத்ரி அவங்கள பத்தி சொல்றியா? அவங்க தான் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. காயத்ரினா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போக மாட்டேன், அவங்கள அடிச்சு நொறுக்க தான் போவேன். பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. நான் சொன்ன பெரியவங்க வேற யாரும் இல்ல, என் கந்தசாமி தாத்தா. என்ன பவி சொல்ற? உங்க தாத்தா இங்க வராரா? ஆமா அர்ஜுன், நேத்தே தாத்தா சென்னைக்கு வர போறதா சொல்லியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கே வந்துருவாரு. அவரே இங்க இருக்கிறப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம முதலிரவை நடத்தலாம். கண்டிப்பா பவி, நமக்கு தேவை ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். ஓ தாத்தாவே வரப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே.
என்னம்மா, பவியோட தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்க முதலிரவு நடக்கலாம்ல? அது சம்பிரதாயத்துக்குள்ள தானே வருது. என்னத்த வருதுல்ல? ம் வருது வருது. ஆ? ஆ. ஆமா பவி, உங்க தாத்தா எப்போ வர்றாருன்னு சொன்ன? இன்னும் half அன் ஹவர்ல நம்ம வீட்ல இருப்பாரு அர்ஜுன். ரொம்ப சந்தோஷம் தாத்தா நீங்க வந்தது. இன்னைக்கு தான் எனக்கும் பவிக்கும் முதலிரவு வைக்கிறதா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண பெரியவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறப்போ தெய்வமே உங்களை அனுப்பி வச்சிருக்கு. என்னம்மா? ஆமா ஆமா, சாமி தான் சரியான நேரத்துக்கு இவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கு. அதுக்கு கோடி நன்றி சொன்னாலும் போதாது. ஏன் தம்பி, கல்யாணம் ஆகி இத்தனை நாளாகியுமா முதலிரவு நடத்தாம இருக்கீங்க? இல்ல தாத்தா, அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. எல்லாருமே பவியை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடத்திக்கலான்னு நாங்க எங்களுக்குள்ள பேசியிருந்தோம். அப்படின்னா இப்போ பவிய வீட்டுல உள்ள எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டாங்களா? என்ன தாத்தா இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க எல்லாரும் என் மேல பொழியிற பாசத்தை நீங்க பார்க்கணுமே, அப்படி கவனிச்சுக்கிறாங்க. எனக்காக சமைச்சு கொண்டு வரதுல இருந்து எல்லா வேலையும் இவங்களே பாத்துக்கிறாங்க. ஒரு சின்ன வேலைய கூட என்ன செய்ய விடுறது இல்ல. இல்லனா வீடியோவை விட்டுருவியே, வேற என்ன பண்ணி தொலைக்கிறது? எப்படியோமா இந்த வீட்டு மருமகளா உன்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டது தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா பரவாயில்ல, நான் வரும்பொழுது தான் சாப்பிட்டு வந்தேன். தாத்தா என்ன பேசுறீங்க? வீட்டு மருமக என்னையவே ராணி மாதிரி கவனிச்சுக்கிறாங்கன்னா என் தாத்தா உங்களை எப்படி கவனிச்சுப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னத்த, என்னை விட என் தாத்தாவை நல்லா கவனிச்சுப்பீங்கல்ல? அதுக்கு என்ன பவி, பிரமாதமா கவனிச்சிடுவோம். ஏங்க, நம்ம தோட்டத்துல இருந்து பெரிய வாழையிலையா அறுத்துட்டு வாங்க. நானா? பின்ன அவர் யாரு? பவித்ராவோட தாத்தாங்க. அவருக்கு பின்ன தட்லியா சாப்பாடு போடுறது? ஆமா ஆமா, இவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் பவி சந்தோஷப்படுவா. பவி சந்தோஷப்பட்டாதானே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா பவி போட்ட போர்ல உங்க அம்மா ஓவர் நைட்ல மொத்தமா மாறிட்டாங்க. பின்ன மாறலனா பவித்ரா விடமாட்டான்னு நல்லாவே தெரியும். சீக்கிரம் போய் இலைய அறுத்துட்டு வாங்கண்ணே. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? உங்களதான்ப்பா. அப்பாவாமா? நானா? ஆமாப்பா, வயசுல மூத்தவர் இல்லையா? வாங்கப்பா சாப்பிடலாம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? தாத்தாவை கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வைங்க. அம்மாமா இருக்கட்டும்மா, நான் தரையிலே வந்து சாப்பிட்றேம்மா. ஐயோ, நீங்க தரையிலையா? கூடவே கூடாது. அது பவிக்கும் பிடிக்காது, எங்களுக்கும் பிடிக்காது. கரெக்ட் தானே பவி? நீங்க வாங்க தாத்தா. அம்மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க.
அம்மாமா போதும்மா போதும்மா. போதுங்கிற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. உங்க மனசு நிறையிற அளவுக்கு நீங்க திருப்தியா சாப்பிடணும். சாப்பிடுங்க. இது சம்மந்தி வீட்டு விருந்து. ஐயோ, ஏன்பா அழறீங்க? காரமா இருக்கா? என்னங்க தண்ணி குடிங்க. ஜோதி, தண்ணி வேணாம். அர்ச்சனா, போய் சக்கரை எடுத்துட்டு வாமா. சரிங்கப்பா. ஐயோ வேண்டாம்மா. இது காரத்தால வந்த கண்ணீர் இல்லம்மா, உங்க பாசத்தால வந்த கண்ணீர்மா. அம்மா, என்னையே இப்படி பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்களே. இந்த வீட்ல என் பேத்தி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அந்த சந்தோஷம்தான் என் கண்ணுல இருந்து கண்ணீரா வடியுது. போதுமா, எனக்கு மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சுமா. இந்த சந்தோஷத்திலேயே நான் ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிருவீங்களா? மறந்துட்டீங்களா? நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஆமா தாத்தா, இனிமே நீங்க இங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை இதே மாதிரி எல்லாரும் பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன நான் சொல்றது சரிதானே? நாங்க எல்லாரும் இருக்கோம். பாத்துக்கிறோம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணு போல சொல்றீங்களே. சொல்லி வைக்கல, மிரட்டி வச்சிருக்கா. என்னங்க? அது உங்க பேத்தி தன்னுடைய அன்பால எங்களை மிரட்டி பணிய வச்சிட்டான்னு சொல்றாரு. சரி சரி சரி. அப்புறம் என்ன, தாத்தா சாப்பிட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடை ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடலாம். நீங்க கேட்ட பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னது நாங்க கேட்டோமா? இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு எங்களுக்கு தான் ரொம்ப ஆசை பாருங்க. சரி சரி, அர்ஜுன் கேட்டான், அதான் நானும் மாமாவும் வாங்கிட்டு வந்தோம். அதோட எங்க வேலை முடிஞ்சது. மா, இந்த போட்டோலாம் ஏஐல இருந்து எடுத்து அனுப்பி இந்த மாதிரி ரூமை டிசைன் பண்ண சொன்னான். அதானே நம்மள கொன்னு குழிக்குள்ள இறக்குறதையே குறிக்கோளை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. எப்படியோ பவி எதிர்பார்த்த மாதிரி நீங்க ரூமை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவாங்க அர்ஜுன், வேற சாய்ஸே இல்ல. அப்படி சிக்கிருக்காங்க. என்னது, சிக்கி இருக்காங்களா? என்னடா சொல்ற? பவியோட பாசத்திலயும் அன்புலயும் நீள முடியாதபடி சிக்கிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அது என்னமோ உண்மைதான். சின்ன வயசுல பவிய எதிரியா நினைச்ச நானே அவ அன்புக்கு இன்னைக்கு அடிமையாயிட்டேன். இவங்க மட்டும் என்ன விதி விலக்கா? ஆமா அர்ஜுன், உங்ககிட்ட இவ்வளவு விஷயத்த சொல்லி அனுப்பிட்டு பவித்ரா என்னப்பா பண்றா? பவி தானே அங்க டிடிய வெண்டு நிமித்திக்கிட்டு இருக்கா.
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பவி. ஆனா எனக்கு பிடிக்கல. போய் வேற ஒரு நல்ல புடவையா எடுத்துட்டு வா. பவி, ஏற்கனவே 8 புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். எதுவுமே சரியில்லைன்னு சொன்னா எப்படி பவி? சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க டிடி. நீ பெரிய ஃபேஷன் டிசைனர்னு சொல்லிக்கிட்டல, அப்படின்னா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகுற வரைக்கும் நீ எனக்கு விதவிதமா புடவை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாம்ச கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதே நான் தான். என் இடத்த பிடிச்சுக்கிட்டு இப்ப என்னையவே அடிமை மாதிரி வேலை வாங்குறியா? உனக்கு இருக்குடி ஒரு நாள். என்ன கடுப்பா இருக்கா? சச்சா, அப்படிலாம் இல்லையே. டிடி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. என்னடா, நாம ஆசைப்பட்ட அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளையே அடிமை மாதிரி வேலை வாங்குறாளே, ஒரு நாள் இவளை வச்சு செய்யணும்னு நீ உன் மனசுல நினைக்கிறது நியாயம்தான். நீங்க செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் இந்த தண்டனைலாம் ரொம்ப கம்மிதான். ஏதோ நான் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரா இருக்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன். சாஃப்டான கேரக்டரா? பவி, நீ குடுக்கற பனிஷ்மெண்ட்ல ஆல்ரெடி என் அம்மா அப்பா எல்லாரும் கதி கலங்கி போயிருக்காங்க. கொஞ்சம் இறக்கம் காட்டலாம்ல. சரி, ஓகே, இவ்ளோ சொல்றதுனால விடுறேன். இந்த புடவையே ஓகேதான், நான் இதையே கட்டிக்கிறேன். அப்பாடா. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் ரெஸ்ட் தானே? மேக்கப். இப்படியே என்ன வழியிற முகத்தோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனா உன் மாம்ஸ், அதான் என் ஹஸ்பண்ட் அர்ஜுனுக்கு எப்படி பிடிக்கும். அதனால என்ன சும்மா சினிமா ஹீரோயின் மாதிரி மேக்கப் போட்டு நீ தான் ரெடி பண்ற, ஓகேவா? என்ன முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடு. இப்பவே நீங்க ஃப்ராட் பண்ணது எல்லாம் அர்ஜுன் கிட்ட போய் சொல்லிடுறேன். அப்புறம் அவனே உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவான். மேக்கப்பா இல்ல பேக்கப்பான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. பண்றேன். எத? மேக்கப் தான். வெரி குட். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி புடவை ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் மடங்கி இருக்கு, அது கொஞ்சம் சரி பண்ண. அது ஒண்ணும் இல்ல, எங்க பின்னு கொஞ்சம் சரியில்லை, அதை எடுத்துட்டு கரெக்டா போட்டுரு. கால கொடுமை. மன பொண்ணா இருக்க வேண்டியது என் பொண்ணு துணை பொண்ணா வரா.
சொன்ன பொண்ணா இருக்க வேண்டிய பவித்ரா இப்ப மன பொண்ணா வரா. இதெல்லாம் பார்க்கணும்னு அந்த கடவுள் ஏற்கனவே என் தலையில எழுதிட்டாரு போல. என்னத்த அப்படி பாக்குறீங்க? எங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமும் அல்லதுல்ல. எல்லாமே டிடியோட ட்ரெஸ்ஸிங் செலக்ஷனும் மேக்கப்பும் தான். அப்படியா? சூப்பர் டிடி, செம்மையா ரெடி பண்ணிருக்க. கைய கொடு, கைய கொடு. பவியவே இப்படி ரெடி பண்ணிருக்கனா உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப லக்கி டிடி. ஐயோ, நான் கட்டிக்கணும்னு நினைச்சதே உன்னதான மாம்ச. எனக்கு ஏன் இந்த சோதனை எல்லாம்? கடவுளே. பவிம்மா, முதல்ல 2 பேரும் சம்மந்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கம்மா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் தாத்தா ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க தான் வயசுல பெரியவங்க. பரவாயில்லம்மா, நீங்க முதல்ல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாதான் சரியா இருக்கும். அது பவி விருப்பப்பட்டதாவே இருக்கட்டுமே, அதையே நீங்க வேணான்னு சொல்றீங்க? அதானே. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கும் ரிவீட் அடிப்பா. என்ன சம்சாரம் ஏதோ சொல்றாங்க போல் இருக்கு. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் சம்பிரதாயம்னு சொல்றாங்க. ஓ, அம்மாவே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. வா பவி, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. கடவுள் துணை எப்பவும் இருக்குமா. மா, பொதுவா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா தாத்தாவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் பேராசை கிடையாதுமா. என்னோட ஆசையெல்லாம் உன்ன மாதிரி குணமான ஒரு கொள்ளு பேத்தியும் மாப்பிள்ளை மாதிரி ஒரு அழகான கொள்ளு பேரனும் பெத்து கொடுத்தா போதும்மா. ஓகே பவி, இப்ப அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்ன விட்டா மொத்தமா அவ பக்கமே தாவிடுவ போல. வேற வழி இல்லடி, பவி கிட்ட தான் வீடியோ இருக்கே. நீ வீடியோக்காக மாறின மாதிரி இல்ல, மனசார தானே பவிக்கு சப்போர்ட் பண்ற. அது அப்படிலாம் இல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா ஹாப்பியா இருங்க. என்ன அவ்வளவுதானா? டேய், வேற என்னடா வேணும்? பவியோட தாத்தா எவ்வளவு லென்த்தா பேசினாரு. அந்த மாதிரி சீக்கிரமே எங்களையும் தாத்தா பாட்டி ஆக்கணும், பேர பிள்ளைங்களை பெத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பில்டப்போட ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? சேச்சா, அதெல்லாம் மனசுலயே இருக்கு. வழக்கமா சொல்றதையே சொல்லணுமான்னு நினைச்சோம். எங்களுக்கு மட்டும் தாத்தா பாட்டி ஆகணும்னு ஆசை இல்லையா என்ன? அப்போ அதுக்கு நீங்க எங்களை ஆசையா ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதானே அத்தை? நீ கேட்டு பண்ணாம இருப்பமா பவி? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து 1 இல்ல 2 இல்ல 4-5 பேர பிள்ளைங்கள பெத்து கொடுக்கணும் பவி. நானும் இவரும் ஆசையோட அந்த பேர பிள்ளைங்களோட கொஞ்சம் விளையாடணும். போதுமாமா? அப்புறம் என்ன, வா பவி போலாம். ஏய் அர்ஜுன், ஊருக்கு கிளம்புற மாதிரி வா போலான்னு கிளம்பிட்ட. பின்ன முதல்ல நீ போ, பவி பின்னாடி வருவா. ஆமால, அன்னைக்கு இப்படிதான் அனுப்பி வச்சீங்க, நான் மறந்துட்டேன், சாரி. வா அர்ஜுன் போலாம். வா வா. டேய், நீங்க எங்கடா கிளம்புறீங்க? அர்ஜுன் ரூம்ல டிராப் பண்ணாதான். அம்மாடி, நீங்க போய் பால் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. சரிங்க, நாங்க போய் பால் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். இரு பவி, வந்துடுறோம்.
பாத்தீங்களா நீ? இந்த ஆளே எவ்வளவு திமிரா ஆர்டர் போடுறாருன்னு. பூவோட சேர்ந்து நாறு மணக்க தானே செய்யும். எல்லாம் நேரம். சம்மந்தியம்மா ஆடை ரொம்ப தன்மையா மாறிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பவி, இனி இந்த வீட்ல உனக்கு எந்த குறையும் வராதுமா. நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடலம்மா. அம்மா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சூசைட் பண்ணி செத்துறலாம் போல இருக்குமா. இவ ஒருத்தி எப்ப பாரு இதையே சொல்லிக்கிட்டு. பின்ன என்ன அத்தை, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. போதா குறைக்கு இவளுக்கு நம்ம பணிவிட வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். நினைச்சு பார்த்தாலே அவமானமா இருக்கு. ஏ டிடி, என்னமோ உனக்கு மட்டும்தான் பிடிக்காத மாதிரி பேசுற. நாங்களும் பல்ல கடிச்சிட்டு தானே இதெல்லாம் பண்றோம். பண்ணி தானே ஆகணும், இல்லனா பவி வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவாளே. போட்ட பிளான சக்சஸ் தான் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அதை பத்தி பேசாமையாச்சும் இருந்திருக்கணும். நீங்க உளறி கொட்டினீங்க, ஆனா பவி அதை உங்களுக்கு எதிராவே திருப்பி விட்டுட்டா. உங்களுக்கு எதிராவா? அப்போ நீ எங்கால் இல்லையா? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு டிடி. நடந்து முடிஞ்சதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். இனி நடக்க என்ன இருக்கு? ஆனா ஃபர்ஸ்ட் நைட் இனிமே தானே நடக்கணும். அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துவோம். நீ என்னம்மா சொல்ற? இந்த பவித்ராவை தடுக்க நம்மளால முடியுமா? முடியுமே. அண்ணி இன்னொரு தடவை நெஞ்சுவலி வர மாதிரி ஆக்டிங் போட்டா எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? ஆளப்பாரு, ஏற்கனவே நான் போட்ட ஆக்டிங்ல தான் அவ ஆபரேஷன் பண்ணி என்ன கொல்ல பார்த்தா. மறுபடியும் நான் இந்த ஆட்டத்துக்கெல்லாம் வரல. எனக்காக செய்ய மாட்டீங்களா அத்தை? உனக்கு வேணும்னா நீயும் உங்க அம்மாவும் நெஞ்ச புடிச்சிட்டு நடிங்க. என்ன ஆள விடுங்க. என்னால திரும்ப ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் அலைய முடியாது. அப்போ இதை விட வேற ஆப்ஷனே இல்லையா? ஏன் இல்ல? அதான் வழக்கமா ஆதி காலத்து ஐடியா ஒண்ணு வச்சிருப்பீங்களே, அத பண்ண வேண்டியது தானே? அது என்ன ஐடியா பவி? அதான் பால்ல பேதி மாத்திரை கலக்கிறது. பாலும் ரெடி, மாத்திரையும் கைவசமா கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன, கலந்துர வேண்டியது தானே? எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த நீங்க இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலை எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஏதாச்சும் செஞ்சா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கும் தெரியும்ல. இந்த நெஞ்சு புடிச்சிட்டு நடிக்கிறது, பால்ல மாத்திரை போட நினைக்கிறது, இதெல்லாம் அடியோட மறந்துருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. புரியுதா? சரி சரி, பாலை காய வச்சது போதும். அதை எடுத்து சொம்புல ஊத்துங்க. அப்புறம் பால் கோவாவா ஆயிடும். தொண பொண்ணுங்களா, என்ன பாக்குற? உங்களை தாண்டி. டியா? ஆமாடி டிடி. மாம்ஸ் எனக்காக ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
2 பேரும் வந்து அழகா கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுருங்க. வாங்க. ஓகே பவி, போலாம். பாரு அர்ச்சனா எப்படி ஸ்போர்ட்டிவா இருக்கான்னு. அவளை பார்த்து கத்துக்கோடிடி. போலாமா? போலாம். ஆனா மச்சான், உலகத்திலேயே உனக்கு நடக்கிற மாதிரி வேற யாருக்குமே நடக்காதுடா. டேய் என்னடா சொல்ற? ஆமா, அவன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்றது ஒரு தடவை தான் நடக்கும். ஆனா உனக்கு பாரு, ஃபர்ஸ்ட் நைட்டே செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. கொடுத்து வச்சவன்டா நீ. ஆமா அர்ஜுன், உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நான் யாரு? வீணா போன மாமன். டேய், அப்படின்னா அர்ஜுன், உன் புள்ள எனக்கு மாப்பிள்ள. சீக்கிரமே மாப்பிள்ளை பெத்து கொடுத்து என்ன மாமா ஆக்கிடுறா, அது போதும். ஆக மொத்தத்துல நீ டைரக்டர் மட்டும் ஆக மாட்டடா, அதானே? சரி சரி, 2 பேரும் மொக்க போட்டது போதும். பவி வர நேரமாச்சு, 2 பேரும் கிளம்புங்க. பாரு, பொண்டாட்டி வரான்னு ஃப்ரெண்ட்ஸே கழட்டி விடுற. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதோ பவியே வந்துட்டாலே, கூடவே டிடி அர்ச்சனாலாம் வராங்க. டேய், இப்ப எதுக்கு நீ கமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? சும்மா ஒரு பில்டப். ஒன்னும் தேவையில்ல. என்ன பவி, அர்ஜுனை பார்க்காம தரைய பார்த்துட்டு இருக்க? இது வெக்கம் நந்து. அடேங்கப்பா பவி, உனக்கு வெக்கமெல்லாம் வருமா? சரி சரி, இப்படியே பேசிட்டு மொக்க போட்டுட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் நைட் ரூமே விடிஞ்சிரும். நாம கிளம்பலாம், வா போலாம். டிடி, உன் வயிறு எரியிற ஸ்மெல்லு வெளியே வரைக்கும் வருது. வா போலாம். பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி. அவ சேல கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர வழி இல்லையே. கவிதை எனும் கலைகளிலும் பழக்கமில்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. அவ சேல கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி. ஐயோ! ஏய் டிடி, எதுக்கு இப்ப ஷாக் அடிச்ச மாதிரி கத்துற? அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நினைச்சு பார்த்தேன், அதான் கத்துனேன்.
அதையும் டிடி நீ நினைச்சிட்டு இருக்க? அவ மட்டுமா? நாங்களும் அதையே தான் நினைச்சு பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். புரியல. நாங்களும்னா? அவ என்னையும் சேர்த்து தான் சொல்றா. ஓ, அப்ப எல்லாரும் ஒரே திங்கிங்ல தான் இருந்தீங்களா? ஆமா, 3 பேருக்கும் ஒரே சாங்கா இல்ல வேற வேற சாங்கா? வெறும் பேத்தாதீங்கப்பா. நான் ஏற்கனவே சம கடுப்புல இருக்கேன். இந்த பாருங்க, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவங்களுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா நடந்துருச்சு. அப்படியே நடந்தாலும் 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சோம். அதுவும் இப்ப நடந்துருச்சு. இத பாருங்க, கூடிய சீக்கிரமே அவங்க ஒரு குழந்தையும் பெத்து இந்த வீட்டோட முதல் வாரிசையும் கொடுத்துருவாங்க. இனிமே நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன எல்லாரும் அர்ஜுனுக்கும் என் பேத்திக்கும் நடக்கிற முதல் இரவு நினைச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. இந்த ஆளு வேற நிலைமை புரியாம பேசிக்கிட்டு. சரி சரி, நான் வரேன். ஏமா, அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கோம்ல? என்ன பவி சொல்ற? ஆமா அர்ஜுன், இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. என்ன பவி இப்படி சொல்ற? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? எனக்கே இப்பதான் தெரிஞ்சதுன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி முன்னாடியே சொல்ல முடியும்? அது எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போற விஷயத்தை பத்தி சந்தோஷமா தானே பேசிக்கிட்டு இருந்த. வேற வழி இல்ல அர்ஜுன், அதான் அப்படி பேசினேன். இத முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாரும் அப்செட் ஆயிருப்பாங்கல்ல. போ பவி, நான் எவ்வளவு அப்செட்டா இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் இயற்கை அர்ஜுன், நம்ம கையில எதுவும் இல்ல. நீ சும்மா காரணம் மட்டும் சொல்லாத. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போயிருச்சு, அதுக்கு ஒரு காரணமாவது இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு பவி. என்னது சில்லியா? என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் பீரியட்ஸ்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு. என்னமோ சில்லின்னு அசால்ட்டா சொல்ற. ஃபாரின்ல போய் படிச்சா மட்டும் போதுமா அர்ஜுன்? இதெல்லாம் உனக்கு யாருமே சொல்லி தரவே இல்லையா? எப்படி உன்னால இவ்ளோ பொறுப்பு இல்லாம பேச முடியுது? இல்ல பவி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா... போ அர்ஜுன், நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போகுதுங்கிறது எனக்கும் கஷ்டம்தான். ஆனா வேற வழி இல்ல, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உன்கிட்ட சொன்னா இதை நீ புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப உன்னை விட நான் தான் அதிகமா அப்செட் ஆயிட்டேன். சரி சரி, கோவப்படாத. நான் ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி பேசிட்டேன். சாரி பவி. ச்சே, இந்த டெக்கரேஷன், உங்க தாத்தாவோட ஆசீர்வாதம், நம்ம ஃபேமிலியில உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டது, அது எல்லாத்தையும் பார்த்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆயிட்டேன். நீ திடீர்னு இன்னைக்கும் அது கிடையாதுன்னு சொன்னதும் எமோஷன்ல கொஞ்சம் புரியாம பேசிட்டேன். ஐ எம் வெரி சாரி, என்னை மன்னிச்சிரு. இப்ப என்ன, இன்னைக்கு இல்லனா ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். விடு, டைம் ஆயிடுச்சு. நான் கீழே படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கோ. இல்ல அர்ஜுன், நீ பெட்ல படு, நான் கீழே படுத்துக்கிறேன்.
சாரி அர்ஜுன், உன்கிட்ட போய் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தள்ளி போட்டுட்டேன். இது மனசுக்கு உறுத்தலா இருந்தாலும் இதுதான் சரின்னு எனக்கு தோணுது. இப்ப கூட நம்ம வீட்ல உள்ளவங்க என்ன முழுசா ஏத்துக்கல அர்ஜுன். அவங்க எல்லாரும் என் மிரட்டலுக்கு பயந்துதான் அப்படி நடந்துக்கிறாங்க. இந்த பயம் பாசமா மாறும்போதுதான் என்ன உண்மையாவே மனசார அவங்க மருமகளா ஏத்துப்பாங்க. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். சீக்கிரமே இவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் வருவாங்க. அன்னைக்கு மனசுல முழு சந்தோஷத்தோட நம்ம முதலிரவு நடக்கும். என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். ஏ அர்ஜுன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக தான் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதை எழுப்பி கொடுக்க வேண்டியது தானே? சாச்சா, ஒருத்தங்கள தூக்கத்துல இருந்து எழுப்புறது பாவம். அதுவும் கட்டின பொண்டாட்டி எழுப்புறது அதை விட பெரிய பாவம். அதான் நீயே எழுந்திருக்கிட்டோன்னு உன்னை எழுப்பாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி காலையிலேயே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டனா? இல்ல. இல்லையா? ஆமா, இவ்வளவு நேரம் போட்டு வந்த காஃபியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கே. காஃபி ஆறி போயிருக்காதா? அடடா, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு மண்ட மேல இருந்த கொண்டே மறந்துட்டேனே. சாரி பவி, நீ இரு, நான் போய் காஃபிய சூடு பண்ணி கொண்டு வரேன். ஏய் இரு இரு, பரவாயில்ல, இதையே கொடு. பவி, இது ஆறி போயிருக்கு, நல்லா இருக்காது. என் புருஷன் கையால போட்டு கொடுக்கும்போது அது எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் குடிக்கிறேன். நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. சாரி பவி. எதுக்கு இப்படி ஆறி போன காஃபிய குடுக்கறதுக்கா? இல்ல, நேத்து நைட்டு உன் கூட சண்டை போட்டதுக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல உன்கிட்ட அப்படி பேசிட்ட. என்ன மன்னிச்சிரு பவி. யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும்னு. அது புரியாம என்னென்னமோ பேசிட்ட. ரொம்ப சாரி பவி. ஐயோ அர்ஜுன், ஃபர்ஸ்ட் நைட் நேத்து நடக்க வேணான்னு நான் சொன்ன போய்க்கு நீ இவ்ளோ எமோஷனல் ஆகுறியா? நியாயமா நான் தான் சாரி கேட்கணும். என்ன பவி? ஒன்னும் இல்ல அர்ஜுன். குடு குடு. பவி, காலை நீட்டு. எதுக்கு? காலை நீட்டு. அட, காலை நீட்டு பவி. இரு அர்ஜுன். ஏ அர்ஜுன், என்ன பண்ற? இப்பதான் நெட்ல படிச்சேன். இந்த மாதிரி டைம்ல கை கால்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா. அதான் நீ பேசாம இரு, நான் அமுக்கி விடுறேன்.
ஏய் அர்ச்சனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பாரு. என்ன இது? இவன் அசிங்கமா கை கால் அமைக்க விட்டுட்டு இருக்கான். டேய், நேத்து தானே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. வைஃப் டயர்டா இருப்பாளேன்னு என் அண்ணன் அவளை அக்கறையா பாத்துக்கிறான். அது உனக்கு அசிங்கமா இருக்கா? அர்ஜுன் போதும் இரு. பவி என்ன பண்ற? விடு. ஏன் எனக்காக நீ ஒண்ணு செய்யறப்போ உனக்காக நான் ஏதோ செய்ய மாட்டேனா? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது எல்லாத்துலயும் சரிக்கு சமமா இருக்கணும். ஒருத்தர் கூட இன்னொருத்தர்னு கம்மின்னு இருந்துடவே கூடாது. பாத்தியா ரெண்டு பேரும் எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு? சரிதான், ஒரு வழியா அர்ஜுனுக்கும் பவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்து போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். வா போலாம். ஆமா. கையெல்லாம் பாத்தியா முரளி? நகை எவ்வளவு பெருசு பெருசா வளர்ந்துருக்குன்னு. நான்லாம் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. கரெக்டா ஷேவ் பண்ணி நகம் வெட்டி பர்ஃபெக்டா இருக்கிற ஆளு. அதானே மாமா, நீங்க தான் தவறாம நகம் வெட்டிடுவீங்களே. அந்த அளவுலயா நம்ம மனநிலை இப்ப இருக்கு முரளி? நான் நினைச்ச மாதிரி என் புள்ள கல்யாணம் நடக்கல. யார் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அவளையே கல்யாணமும் பண்ணிட்டான். போதாததுக்கு முதலிரவும் நேற்று ராத்திரி நடந்து முடிஞ்சிருச்சு. மனசே சரியில்லாதப்ப உடம்ப சரியா வச்சுக்கணும்னு எப்படி தோணும் சொல்லு? அதுக்கு என்ன மாமா பண்ண முடியும்? எனக்கும் கூட தான் டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாம் விதிப்படி நடந்துருச்சுன்னு விட்டு தொலைய வேண்டியதுதான். நீ அசால்ட்டா சொல்லுவ முரளி. என்னால அப்படி எடுத்துக்க முடியலையே. அன்னைக்கு என் கூட பிறந்த பொறப்பு ஒரு வேலைக்கார பயலை கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தோட ரத்தத்தையே கலங்கப்படுத்திட்டான். இன்னைக்கு நான் பெத்த பையன் அந்த வேலைக்காரனோட பொண்ணையே கல்யாணமும் பண்ணி அதை இன்னும் கேவலப்படுத்திட்டான். அவ்வளவு ஏன், இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கானே அந்த கந்தசாமி கிழவன். யாரு மாமா? பவியோட தாத்தாவா? தாத்தா, பெரிய தாத்தா. அந்த ஆளெல்லாம் என் வீட்டு வேலைக்காரனை விட கீழே இருந்தான். அப்படியா பட்டவனுக்கு இன்னைக்கு என் வீட்டு டைனிங் டேபிள்ல சாப்பாடு. கால் நகத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் அவன் தான் எனக்கு வெட்டியே விடுவான். கொடுக்கிற கூலிய வாய பொத்துக்கிட்டு வாங்கிட்டு போனவெல்லாம் இன்னைக்கு எனக்கு சம்மந்தி. கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு நானே இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்லட்டுமா மாமா? என் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அவங்கள மன்னிச்சு ஏத்துக்காம உங்க ஜாதி கௌரவத்துக்காக அவங்கள ஊரை விட்டு அனுப்புனீங்க பாருங்க. அதுதான் நீங்க செஞ்ச பாவம். ஒத்துக்கிறேன், அன்னைக்கு இருந்த கோவத்துல பாட்டியும் அந்த தப்பான முடிவை தான் எடுத்தாங்க. ஆனா அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆனா நீங்க என்னைக்காவது அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா?
அந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள மனுஷங்கெல்லாம் ஒண்ணு இல்ல வேற வேறன்னு ஆலமர வேர் மாதிரி ஆழமா பரவி இருக்கு. இதுல என்ன பாவம் பண்ணன்னு தெரியலன்னு சலிச்சுக்கிறீங்க. ஆனா பாவம் செஞ்ச எல்லாத்துக்கும் அதுல இருந்து மீன் வர்றதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் இருக்கு. உங்களுக்கும் அது இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா மாமா? இப்ப நீங்க தான் என்னோட தாத்தாவுக்கு நகம் வெட்டி விட போறீங்க. என்னது? நானா? என்ன விளையாடிட்டு இருக்கியா? நான் யாரு, அவன் யாரு? நான் அவனுக்கு நகை வெட்டி விடணுமா? மாமா, அவன் அந்த ஆளுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவரு என்னோட தாத்தா. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேலை என்னோட தாத்தாவுக்கு நகம் வெட்டி விட முடியாதுன்னு நீங்க சொன்னா என்னோட போன்ல இருக்க வீடியோவை நான் அர்ஜுனுக்கு காட்டுவேன். அப்புறம் யார வெட்டி விடணும்னு அர்ஜுன் முடிவு பண்ணுவான். அது ஓகேவா? பவி, நீ ஏமா வீடியோ எல்லாம் வச்சு மிரட்டுற? நீ சொன்னா அதை நாங்க செய்ய போறோம். விடு. இப்ப என்ன, தாத்தாக்கு நானே நகை வெட்டி விடுறேன். தேவையில்லை. என்னோட மாமனார் தான் இந்த வேலையை செய்யணும். கொடுத்த கூலிய பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போவாருன்னு என்னோட தாத்தாவை இலக்காரமா பேசுனீங்களே. கூலி கொடுக்கறதுனால நீங்க கடவுளும் கிடையாது, கூலி வாங்குறதுனால அவர் உங்க அடிமையும் இல்ல. தாத்தா, இங்க வாங்க. பாருங்க தாத்தா, மாமா உங்க மேல எப்படியெல்லாம் அக்கறை காட்டுறாருன்னு. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, நீங்க நகைலாம் வெட்டாம அப்படியே வச்சிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு நகம் வெட்டி விடணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. ஐயோ, பாருங்க, அதுக்காக கையிலேயே நகை வெட்டிய வச்சுட்டு நிக்கிறாரு. அப்படின்னா உங்க மேல அவருக்கு எவ்வளோ அக்கறை இருக்கணும். என்னம்மா எனக்கு நகை வெட்டுறதா? நீ ஒருத்திமா. ஏன்னா நாம அவருக்கு பண்றதா வழக்கம். அவர் யாரு? அவர் போய் எனக்கு இதெல்லாம் செய்யலாமா? நானும் சொல்லி பார்த்துட்டேன் தாத்தா, மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. வழக்கம்லாம் நாம உருவாக்கிக்கிட்ட பழக்கம் தான். அத நான் இப்ப மாத்துவேன்னு முடிவா சொல்லிட்டாரு. இப்ப நீங்க முடியாதுன்னு சொன்னா மாமா கோச்சு பாருல்ல தாத்தா. என்ன மாமா? நீ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு உறுத்தலாவே இருக்குதும்மா. வேண்டாம்மா. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா. அட, நீங்க வேணான்னு சொல்லுவீங்க, மாட்டிட்டு முழிக்கிறது யாரு? தம்பி புரியலீங்களே. நீங்க பேசாம வந்து உட்காருங்க. ஐயோ ஐயா, நான் உங்களுக்கு நகம் வெட்டி விடுறேன். ஐயா சொன்னா கேளுங்க. வேண்டாங்க ஐயா. வேணாம்லாம் சொல்லாதீங்க. ஐயோ பவி, என்னம்மா இது? இத செய்ய வேண்டியது என் கடமை. போங்க தாத்தா. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க.
பவானிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தனே. அதெல்லாம் சொல்லியிருக்கு, பாத்துக்குவோம். வந்த ஐயா உடனே வணக்கங்க ஐயா. வாயா. என்ன காலையிலே கூப்பிட்டா இந்நேரத்துக்கு வர? ஊர் தலைவர் வீட்டுல சவரம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க ஐயா. அங்க போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க. எங்க எல்லாரையும் விட ஊர் தலைவர் உனக்கு முக்கியமா போயிட்டாரா? ஐயோ, உங்க அப்பா காலத்துல இருந்தே எங்க தயவுல தான் இருக்கீங்கன்ற ஞாபகம் இருக்குதுல்ல? என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? அந்த நினைப்பு எப்பவும் எங்களுக்கு உண்டுங்க ஐயா. அது சரி, உன் பையன் பாரதி பாக்குற வேலையை விட்டுட்டு கவிதை எழுதுறேன் கட்டுரை எழுதுறேன்னு சுத்திட்டு இருக்கானே, அது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? இவன் கேட்டாலும் அவன் அதை கேட்டு நடக்கணுமே. எங்க அம்மா வேற, அவன் கவிதையை பாராட்டி அப்பப்போ பரிசு தராங்க. அப்புறம் அவனை கையில பிடிக்க முடியுமா? அப்புறம் ஐயா என்ன விஷயமா வர சொல்லியிருந்தீங்க? சம்பந்தம் பேசுறதுக்கு. உன்னை எதுக்கு இங்க கூப்பிடுவோம்? சவரம் பண்ணதான். நேத்துதாம்மா ஐயாவுக்கு சவரம் பண்ணு. பெருசா தாடி கூட முளைக்கலையே. தலைமுடியும் தாடியும் மட்டும்தான் சவரம் பண்ணுவீங்களோ? காலை பாரு, நகம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு. வந்து வெட்டி விடு. இங்க பார், என்ன காலை புடிச்சு வேலை செய்ய கூச்சமா இருக்கோ? யோ, உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க காலை புடிச்சுதான் ஏன் மேல வர முடியும்? வந்து வேலைய பாரு. சரிங்க ஐயா. செருப்பை கலட்டிட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, அப்படியே பண்ணு. சரிங்க ஐயா. யோ, பாத்து விட்டியா? சரிங்க ஐயா. இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. கேவலம் அந்த ஆளுக்கு போய் ஏன் வீட்டுக்காரு சேவகம் செய்யற மாதிரி ஆயிடுச்சே. பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு கூழ கும்பிட போட்டு வாழ்ந்த கூட்டம் அது. இன்னைக்கு அதுங்களுக்கு போய் நாம சேவகம் செய்ய வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா அண்ணி? வேற யாரு? பவிதானே? என் கூட பிறந்துச்சே ஒண்ணு, அதான் அந்த பவானி. அவளால வந்ததுதான் இது எல்லாமே. போயும் போயும் அந்த பாரதி ஒரு ஆளுன்னு அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, அதான் எல்லாத்துக்குமே காரணம். இப்படி நடக்க கூடாதுன்னு தான் அவ கழுத்துல அந்த பாரதி தாலி கட்டணும் அன்னைக்கே 2 பேரையும் வெட்டி வீசணும்னு முடிவு பண்ண. அம்மா தான் என்ன தேவையில்லாம தடுத்துட்டாங்க. அன்னைக்கே அதுங்க 2 பேத்தையும் கொன்னு போட்டிருந்தா அவங்க பொண்ணுன்னு இந்த பவித்ரா இந்த வீட்டுக்குள்ளதான் வந்திருப்பாளா? இல்ல நமக்கு தான் இந்த நிலைமை வந்திருக்குமா? சரி விடுங்க, இப்ப முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் விதி, அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படின்னு சாதாரணமா சொல்ல முடியாதுப்பா. அன்னைக்கு நம்ம பேசினதை மட்டும் அவ வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம கை தானே ஓங்கி இருக்கோம். அதெல்லாம் இப்ப சொல்லு. அன்னைக்கே சுத்தி முத்தி யார் இருக்கான்னு பார்த்து பேசியிருக்கணும். அன்னைக்கு எங்க போச்சு உன் அறிவு? நீங்க என்னம்மா நான் மட்டும்தான் ஒளரி கொட்டின மாதிரி பேசுறீங்க? எல்லாரும் தானே அன்னைக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு முதல்ல யோசிப்போம். சமாளிக்கிறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ எது சொன்னாலும் அது சரின்னு தலையாட்டுறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. கரெக்ட் மாமா. மாமா சொன்ன மாதிரியே நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறது மட்டும்தான்
உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். அத மீறி தலையெடுக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் எடுத்த வீடியோ அர்ஜுனுக்கு போயிடும். தெரியும்ல? தெரியுமே, அதனால தானே நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிறோம். கேட்டா மட்டும் போதுமா என்ன? அத கரெக்டா செய்ய வேணாமா? நாங்க என்னம்மா செய்யாம இருந்தோம்? இப்ப கூட நீ சொன்னேன்னு சொல்லிதான் உன் தாத்தாவுக்கு நகெல்லாம் வெட்டி விட்டேனம்மா. நகம் வெட்டி விட்டீங்க, ஆனா முடி வெட்டலையே. முடி வெட்டுறதா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு எப்படிமா தெரியும்? அப்படின்னா என்ன கடத்தி வச்சு டிடிய பவியா மாத்தி வச்சு ஆள் மாறாட்டம் பண்ண மட்டும் தெரியுமோ? ஒருவேளை இந்த மாதிரி சீட்டிங் வேலை செய்யறதுக்கு குடும்பமா ஏதாவது கோர்ஸ் போனீங்களா மாமா? எப்படியெல்லாம் தப்பு பண்றதுன்னு மட்டும் உங்களுக்கு தானா தெரியுது, ஆனா இது தெரியாதா மாமா? பாயிண்ட். இப்ப என்ன பவித்ரா, உன் தாத்தாவுக்கு கட்டிங் பண்ணணும் அவ்வளவுதானே? பண்ணிடுறேன், நான் பண்ணிடுறேன். அது அப்புறம் டிடி, நீ என்ன பண்ற? கிச்சனுக்கு போய் சூப்பரா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபியா? எனக்கு அதெல்லாம் போட வராதே. மகளே, இப்ப நீ வராதுன்னு சொன்ன, சீட்டிங் பண்ணி பொய் சொல்லி ஏமாத்த மட்டும் வருமான்னு கேப்பா. அவ சொன்ன மாதிரியே செஞ்சிரு, இல்ல அவ வச்சு செய்வா. என்ன காஃபி போட தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் நிக்கிற? போ. மாமா, அப்புறம் என்ன மாமா, நீங்க போய் என் தாத்தாவுக்கு கட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதானே? சரிம்மா, இப்பவே போயிடுறேன். நீங்களாம் எதுக்கு தண்டமா நிக்கிறீங்க? போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க, போங்க. இது போறோம். என்ன நாட்டம் போட்டீங்க இந்த வீட்டுல. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டம் என்னன்னு பாப்பீங்க. உட்காருங்க. சம்பந்தி, இப்பதானே நகம் கட் பண்ணி விட்டீங்க, அதுக்குள்ள என்னத்துக்கு சம்பந்தி? நகம் கட் பண்ணா போதுமா? கட்டிங் பண்ணணும். முதல்ல உட்காருங்க நீங்க. சம்பந்தி, உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சம்பந்தி, கட்டிங் பண்ற அளவுக்கு எனக்கு என்ன முடி இருக்கு? இருக்கிறது 4 முடி. அதுக்கு ஒரு கட்டிங் தேவையா? ஒண்ணும் வேணாம். உங்களுக்கு தெரியுது, உங்க பேத்திக்கு தெரிய மாட்டேங்குதே. சம்பந்தி, என்ன சொன்னீங்க? அது அட 4 முடியோ 40 முடியோ, இருக்கிறத வெட்டி நல்லா வச்சிருந்தா தானே எல்லாரும் நல்லா இருக்க முடியும். என் அன்பை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம உட்காருறீங்களா ப்ளீஸ்? என்ன சம்பந்தி, நீங்க இதுக்கு போய் கெஞ்சி கேட்டு சங்கடப்படுத்துறீங்க. இப்ப என்ன, எனக்கு கட்டிங் பண்ணணும் அவ்வளவுதானே? பண்ணுங்க சம்பந்தி, உங்க விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணுங்க. உட்காருங்க. ஐயா, இந்த மண்டையில ஏர் ஓட்டி விவசாயம் தான் பண்ண முடியும் போல இருக்கே. இதுல நான் எங்கன்னு போய் கட்டிங் பண்றது? பவி, இங்க வாய, சீக்கிரம் வா. என்ன அர்ஜுன்? அங்க பாரு.
பாத்தியா பவி, அந்த காலத்துல உங்க தாத்தா தான் எங்க அப்பாவுக்கு கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணி விடுவாரு. இப்ப அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது பாரு. நடக்கல அர்ஜுன், நடக்க வச்சிருக்க. என்ன பவி? ஆமா அர்ஜுன், பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பவி. உலகம் எவ்வளவோ வேகமா போறதுக்கு இடையில எல்லாரும் ஒரு நாள் மாறிதான் ஆகணும். அதுதான் கட்டாயம். இவங்க தான் முடி வெட்டணும், இவங்க தான் துணி துவைக்கணும்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களை பிரிச்சு வைக்கிற கான்செப்டே ரொம்ப தப்பு. அத புரிஞ்சுக்கிற பக்குவம் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டாலே மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வே இருக்காது. மா மா அத்தை, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. என்னடா? அங்க பாருங்க, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. ஐயோ, இந்த கருமத்தை எல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சா கூப்பிட்டு வேற காட்டுறானே. பாத்தீங்களாமா, ஒரு டைம்ல அப்பா எப்படி இருப்பாரு, இப்ப ஆளே மாறிட்டாரு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி பவி நம்ம ரத்தமே இல்ல, அவ அப்பா நமக்கு ஈக்குவலான ஆள் இல்லைன்னு பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கையில கத்திரிக்கோலை பிடிச்சிருக்காரு. இத பாக்குறப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அட கடவுளே, பெத்த அப்பா முடி வெட்டுறத பார்த்து பெருமைப்படுறானே. அடே, நியாயமா இதுக்கு நீ கோவப்படணும்டா. அப்பாவுக்கு இன்னைக்கு வந்த மாற்றம் அடுத்து உங்க எல்லார்கிட்டயும் வரணும். இது இந்த சொசைட்டி கிட்டயும் வரணும். அது மட்டும் நடந்துட்டா எல்லாரும் ஒண்ணுங்கிற மைண்ட் செட்டோட எல்லாரும் நல்லா இருப்போம். நீ ஏன் அர்ஜுன் கவலைப்படுற? அத்தை சித்தின்னு இந்த வீட்ல இருக்க எல்லாருமே சீக்கிரமே அந்த மைண்ட் செட்டுக்கு வரதான் போறாங்க. அதை தவிர இவங்களுக்கு வேற வழியே இல்ல. என்னத்த? ஆமா ஆமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நமக்குள்ள பெருசு சிறுசுன்னு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறது? நாங்க அந்த மைண்ட் செட்டை மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு அர்ஜுன். சூப்பர்மா, இப்பதாமா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. யூ ஆர் மை ஸ்வீட் மம்மிமா. ஓகே பவி, நான் அப்படியே ஜாகிங் கிளம்புறேன், வரேன். பாய் பவி. பாய்மா. பாய் த. பரவாயில்லையே அத்தை, அர்ஜுன் கிட்ட நல்லா சமாளிக்கிறீங்க. ஆனா ரொம்ப நாள் இப்படி அர்ஜுன் கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சீக்கிரமே உங்க கேரக்டரை மாத்திக்கிற வழிய பாருங்க. அப்படி மாத்திக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சம்பந்தி, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே தானே? ஓகே தான் சம்பந்தி, நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன கொஞ்சம் டை அடிச்சு விட்டா பிரமாதமா இருக்கும். என்னது டை அடிக்கணுமா? ஓ, எப்படின்னு தெரியாதா சம்பந்தி? சம்பந்தி, நீங்க போன் வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கேன். அதுல யூடியூப்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் டை அடிப்பது எப்படின்னு பாருங்க, தெரிஞ்சிரும். கடைசியில நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் என் விதி. ஒரு சுடு தண்ணி வேணும்னா கூட
எனக்கு என் அம்மா தான் போட்டு தருவாங்க. இவ என்ன இப்படி வேலை வாங்குறாளே. ஏதோ மாம்ஸ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வராத சமையல ட்ரை பண்ணி சமைச்சா இவ அத வச்சு என்ன டார்ச்சர் பண்றாளே. கடவுளே, என்னை எப்படியாவது இவகிட்ட இருந்து காப்பாத்துமா. காஃபி என்னாச்சு? ரெடி ரெடி, தோ வந்துட்டேன் பவி. காஃபியா இது? பாயாசம் மாதிரி இனிக்குது. கரெக்டான அளவுல சுகர் போட்டு கொண்டு வா. போ. பொடி. ஐயோ, ஸ்ட்ராங்காவே இல்ல. போய் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. பொடி. பொடி. ஐயோ, ஏய், இவ்ளோ சூடா இருக்கு. போய் ஆத்தி கொண்டு வா. பொடி. போ. ஐயோ, என்ன பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா. போ. என்ன பாக்குற? போ. ஐயோ, சுத்தமா சுகரே இல்ல. போய் சுகர் போட்டு எடுத்துட்டு வா. போ போ. ஐயோ, ஓவர் ஸ்ட்ராங். கசக்குது. போ, லைட்டா போட்டு எடுத்துட்டு வா. இது ஓகேவா பவி? ஐயோ, இது காஃபி மாதிரியே இல்ல. பொடி கேவலமா இருக்கு. ஒழுங்கா ஒரு காஃபி கூட போட தெரியாதா உனக்கு? காலையில என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்தாரு. அது அப்படி இருந்துச்சு. ஒருவேளை மனசுல லவ்வோட போட்டதுனாலதான் அது அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நீயும் அதே மாதிரி மனசுல அன்போட ஒழுங்கா ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வா. பாப்போம். போ போ.
என்ன டிடி பவிக்காக காஃபி போட்டுட்டு இருக்க போல? சிரிடி சிரி. என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதுல்ல? அது இல்ல டிடி, ஒரு காலத்துல நீ எவ்வளவு மாசா இருந்த நம்ம வீட்ல. ஆனா பவி உன்ன இப்படி தமாஷா டீல் பண்றாளே, அத நினைச்சேன் சிரிச்சேன். உன் நிலைமை எனக்கு புரியுது டிடி. நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதுக்காக நீ என்னென்னமோ செஞ்செல்லாம் பார்த்த. ஆனா கல்யாணம் நடந்தது என்னமோ அவங்களுக்கு தானே. கல்யாணம் மட்டும் நடந்துட்டா போதுமா? எப்படியாவது அவளையும் மாம்ஸையும் பிரிச்சு நான் மாம்ஸோட கண்டிப்பா சேருவேன். அது மட்டும் நடக்கட்டும். இன்னைக்கு அந்த பவி எனக்கு கொடுக்கிற டார்ச்சரை விட பல மடங்கு டார்ச்சரை நான் அவளுக்கு கொடுப்பேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் காலையில கூட பார்த்தேன், அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்போட இருக்காங்க. அப்படி இருக்கிற 2 பேரை பிரிக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமே இல்ல டிடி. ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அது அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சப்பவே அது முடிவாயிடுச்சு. என் அண்ணனோட நீ ஆசைப்படுற லைஃப் உனக்கு கிடைக்காது டிடி. இதுதான் ரியாலிட்டி. அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்த விஷயத்த சொல்லி என்ன வெறுப்பேத்தினது மட்டும் இல்லாம மாம்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு வேற சொல்லுவேன். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாம்ஸ் எனக்கு மட்டும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். அத இல்லன்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? உனக்காக கேஸ ஒத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்கு போனதுல இருந்தே நீ அவளுக்கு சப்போர்ட்டா மாறிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. நானே அவகிட்ட இருந்து மாம்ஸ பிரிச்சு அவனை அடைஞ்சு காட்டுவேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை மாம்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு உன் வாயில இருந்து வார்த்தை வந்துச்சு, இப்போ உன் ஒரு கணத்துல விழுந்த அரை இன்னொரு கணத்துலயும் விழும். போடி முதல்ல இங்க இருந்து. போடிங்கறல. ஐயோ ஐயோ, என் புருஷனோட பிஞ்சு கைய எப்படி தீஞ்ச கை மாதிரி ஆக்கிட்டாலே. அந்த பவித்ரா நல்லா இருப்பாளா? இதுக்கு அவ மட்டும் காரணம் இல்லடி, உட்கார்ந்திருக்கானே அந்த கிழவன், அவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது. அந்த பவித்ராவது கட்டிங் ஷேவிங் மட்டும்தான் பண்ண சொல்லி அனுப்புனான். ஆனா அந்த கிழவன் நான் என்னமோ சலூன் கூட வச்சிருக்கிற மாதிரி டையெல்லாம் அடிக்க சொல்றான். இப்ப டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க போறானா? அப்படியே ஓங்கி ஒரு குத்து விட வேண்டியதானே. ஒரு செகண்ட் தோணுச்சு, அப்படி ஏதாவது செஞ்சா அப்புறம் பவித்ரா என்ன வச்சு செய்வாளேன்னு யோசிச்சேன். வந்த கோபம் தன்னால போயிடுச்சு. ஆனா அவ ஒரு முடிவோட தான் இருக்கா. அன்னைக்கு நாம அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் என்னென்ன செஞ்சோமோ அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்குறா. அதுவும் சவரம் பண்ண அவ தாத்தாக்கே இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறானா? அவ அப்பன் பாரதிக்கு நாம செஞ்சதுக்கெல்லாம் என்னென்ன செய்வாளோ. ஏய் ஐயோ, நீ வேற சும்மா இருடி. நம்ம குடும்பத்திலேயே நான் தான் அந்த பாரதி பையல ரொம்ப மட்டமா நடத்தினேன். அதுக்கெல்லாம் அவ திருப்பி செஞ்சான்னா ஐயோ என் பாடி தாங்காதுமா. வேற வழியே இல்ல, தலையை கொடுத்துட்டோம். அவ சொல்றத நாம செஞ்சுதான் ஆகணும், இல்ல நம்ம தலை உருளும். அப்படிலாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏய் டிடி, நீ என்னடி இப்படி வர? பின்ன அவதான் எனக்கு காஃபி போட்டு தர சொல்லி என்ன வெச்சு செஞ்சுட்டாளே. ஒரு காஃபி போட்டதுல எவ்வளவு டயர்ட் ஆயிட்ட? ஒரு காஃபியா? 9 காஃபி போட்டிருக்கேன். ஒவ்வொன்னுத்தையும் வேணும்னே குறை கண்டுபிடிச்சு என்ன பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருந்தா அவ. இதுக்கு மேலயும்
அவ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. செஞ்சு தாண்டி ஆகணும். செய்யலனா நாம பண்ற ஃப்ராட் தனம்லாம் அர்ஜுனுக்கு தெரிஞ்சிரும். அவ இருந்தா தானே உண்மை என்னன்னு மாம்ஸுக்கு தெரியும். ஒருவேளை உண்மைய சொல்ல அவளே இல்லனா இப்படியே அவ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடிமை மாதிரி என்னால இருக்க முடியாது. அதுக்கு பேசாம அவளை ஒரே அடியா தீத்து கட்டிடலாம். மகளே, யூ மீன் மர்டர்? ஆமாப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு அவளுக்கு பயந்துட்டு இருக்க முடியும்? அவளை போட்டு தள்ளினாதான் நாம இதுல இருந்து தப்பிக்க முடியும். நீ என்னடி கொலை பண்றது ஏதோ கோர்ஸ் பண்ற மாதிரி ஈஸியா சொல்ற? அம்மா, டிடிமா, ஆமாம்மா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நாம அவளை ஏதாவது செஞ்சு அதுக்கு காரணம் நாம தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்மளை எல்லாம் அர்ஜுன் வெறுத்து ஒதுக்க அதுவே போதும்மா. அத விடுங்க. அந்த பவித்ரா ஒரு ராசிக்காரி. நாம என்ன செஞ்சாலும் அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிருவா. அப்படி ஒரு வேளை இதுல இருந்து தப்பிச்சிட்டானா இதை விட பல மடங்கு நம்மள டார்ச்சர் பண்ணி கொன்னுடுவா. அது என்னமோ உண்மைதான். தீத்து கட்டுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. அத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க? நாமலாம் ஏதாவது செஞ்சாதானே ரிஸ்க். அதுக்குனே ஒருத்தர் இருக்கிறப்போ நமக்கு என்ன கவலை? அது யாரு டிடி? வேற யாரு? காயத்ரி தான்.